நாதமுனிகள் நுணுக்கமான இசைஞானம் பெற்றவர், எழுசை வல்லவர். திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு பண், தாளம், இசை அமைத்து வைத்தார். அவரும் அவர் மருமக்கள் இருவரும் இசையோடு பாடினார்கள். சாதாரண மனிதர்களுக்கும் புரியும் மனுஷகானம் தவிர தேவகானத்திலும் விற்பன்னர் நாதமுனிகள். அக்காலத்தில் ஒரு நாள் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னரின் அரசவையில் மனுஷகானம் பாடும் ஒரு பெண்ணும் தேவகானம் பாடும் ஒரு பெண்ணும் ராஜா மற்றும் வித்வான்கள் முன்னிலையில் தங்கள் கானங்களை பாடினார்கள். அவர்களுக்கு தேவகானத்தின் மேன்மை தெரியாததால் மனுஷகானம் பாடியவளை மட்டும் கொண்டாடி அவளுக்கு பொன்னும் மணியும் பரிசும் கொடுத்து தேவகானம் பாடியவளை நிராகரித்தனர். அவள் மிகுந்த சோகத்துடன் தேவர்கள் அறியும் கானத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று திவ்ய தேசங்களுக்கு சென்று தேவகானம் பாடிக்கொண்டு காட்டுமன்னார் கோயிலுக்கும் வந்தாள். அங்கு அவள் பாடியபோது அங்கிருந்த நாதமுனிகள் அதை உகந்து கொண்டாடி பெருமாளின் தீர்த்த பிரசாதமும் திருப்பரியேற்றமும் பிரசாதித்து அருளினார். அந்த பெண் மீண்டும் அரசவை சென்று ராஜாவிடம் தேவகானம் அறிந்த நாதமுனிகளை அழைத்து வந்து கேட்குமாறு வேண்டினாள். ராஜாவும் நாதமுனிகளை தகுந்த மரியாதையுடன் அவைக்கு அழைத்து வந்து தேவகானம் பற்றி விளக்குமாறு வேண்டினார். நாதமுனிகள் இருவரையும் பாடச் சொல்லி தேவகானத்தின் ஏற்றங்களை எடுத்துரைத்து, தேவகானம் தேவர்களுக்கு தெரியுமே ஒழிய அவர்களுக்கு தெரியாது என்றார். இதன் மேன்மை உங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் எப்படி அறிவது என்று ராஜா கேட்டார். நாதமுனிகள் 4000 தாளங்களை ஒரு சேர இசைக்கச் சொல்லி ஒவ்வொரு தாளமும் இத்தனை எடை என்று உடனே சொன்னார். பின்னர் அந்த தாளங்களை எடை போட்டு பார்த்தபோது அவை நாதமுனிகள் சொன்னதிலிருந்து கொஞ்சம் கூட கூடாமல் இருந்ததைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ராஜா சுவாமிகளின் திருவடிகளில் தண்டம் சமர்ப்பித்து அவருக்கு பல பகுமானங்களை சமர்ப்பித்தார். இதில் எவற்றிலும் பற்றற்ற நாதமுனிகள் அவற்றை ஏற்காமல் ராஜாவை ஆசீர்வதித்து வீரநாராயணபுரம் திரும்பினார். தாளங்களில் வல்லுநரான சீமன் நாதமுனிகள் திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு தாளத்தை நிர்ணயித்தே இசை வகுத்தார். இசையின் கால பரிமாணத்தை நிர்ணயித்து அதனை நிலைப்படுத்துவது தாளமே. இசைக்கு உயிர் போன்றதே தாளமாகும். தாளம் என்னும் சொல் குமிழ் வடிவான வெண்கலத்தாளன்னு ஒரு கருவியை குறிப்பிடும் சொல்லாகவும் அக்காலத்தை கணக்கிடும் கருவியாகவும் உள்ளது. சீமன் நாதமுனிகள் திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு 7 வகையான தாளங்கள் அமைத்தார். தாளத்தின் உரு, மடிப்புகள், அமைப்பு, எடை, வீச்சு, அளவு போன்றவற்றின் அடிப்படையில் தாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சீமன் நாதமுனிகளை தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் என்று வேதாந்த தேசிகர் கொண்டாடுகிறார். நாதமுனிகள் வாழி திருநாமம். ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே, ஆளவந்தார்க்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே, பானு தெற்கிற்கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே, பராங்குசனார் சொற்பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே, கானமுறத் தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே, கருணையினால் உபதேச கதி அளித்தான் வாழியே, நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே, நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே. ஸ்ரீமன் நாதமுனிகள் நாள் பாட்டு. ஆணி அனுஷத்தில் அருள் வீராணத்தில் தேனொழுகு செந்தமிழ் திருவாய்மொழி விளங்கவே தென்கோளூரில் ஸ்ரீ பராங்குசதாசரை போற்ற அவர் கானமிகு கண்ணினுன் சிறுத்தாம்பை உகந்தருள கனிய வேற்பொழியின் கீழ் கானம் பண்ணி நானிலம் விளங்கவே 4000 பணுவல் நாவீரன்பால் பெற்றுகந்த நாதமுனி வாழியவே.